கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று மட்டும் 1,13,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்குக்காக நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று தினத்தை பொறுத்த அளவில் 1,13,168 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று இன்றும் காலை விடிய காலையிலிருந்து 8 மணி வரையிலும் 22,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பம்பையிலிருந்து சன்னிதானம் வரையிலும் சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் மேற்கொள்ளும் ஒரு நிலை என்பது தற்பொழுது காண முடிகிறது. மரக்கூட்டமாக இருக்கட்டும், அதே போன்று சரங்குத்தி, தொடர்ச்சியாக சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் நெரிசல் என்பது கூட்டமாகவே காண முடிகிறது. தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று ஒரு தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இனியும் மகர விளக்கு பூஜைக்காக 7 நாட்களே இருக்கும் நிலையில் வரும் நாட்களிலும் பக்தர்களின் வருகை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தரப்பில் தற்பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் என்பது முன்னேற்பாடுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வரும் பக்தர்களுக்கு அரவணை வழங்குவதை பொறுத்த அளவில் எந்த தங்கும் தடையின்றி வழங்க ஒரு ஏற்பாடு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரும் பக்தர்களுக்கு நீண்ட வரிசை நின்றாலும் அவர்களுக்கு குடிநீர், அதே போன்று பிஸ்கட் போன்ற பொருட்கள் வழங்குவது தொடர்பாகவும் அதனை அதிகரிக்கவும் ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரும் நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் வரும் நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கையை குறைக்க ஒரு கட்டுப்பாடுகள் எடுக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதற்கான முழு தகவல் என்பது இதுவரை இன்னும் கிடைக்கப்படவில்லை. நேற்றைய தினம் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக வரும் நாட்களில் இந்த நெரிசல் என்பது ஏற்படாதவாறு பக்தர்கள் தரிசனம் செல்ல ஒரு அதற்கு ஏதுவான ஒரு நடவடிக்கை எடுக்க ஆலோசனை கூட்டத்தில் என்பது முதல் கட்டமாக அவர்கள் முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் பக்தர்களுக்கு போதிய பாதுகாப்பு செய்துதான் அதை போட்டு முன்னேற்பாடுகளும் செய்யும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.